இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், திரும்பவும் அவர் நம்மேல் இறங்குவார். ஆண்டவர் நம்முடைய பாவத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் பாவத்தை நாம் முழுவதும் விட்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய பாவங்களை இனி நினையாமலும் இருப்பார். நம் பாவத்தை நாமே மன்னிக்க முடியாமல் இருக்கும் போது குற்ற உணர்வு நமக்குள்ளே வந்துவிடும். நாம் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாமல் இருக்கும் போது நமக்குள்ளே கோபம், கசப்பு வந்துவிடும். ஆனால் அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக மனம் திரும்பி நாம் வெளியே வந்துவிடும் போது ஆண்டவர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டால் அதை திரும்பவும் எடுக்க மாட்டார். நமக்கு புதிய வாழ்வை கொடுப்பார். ஆண்டவர் மன்னித்தால் மன்னித்ததே. நம் பாவத்திற்குரிய தண்டனையை அவர் முற்றிலும் அகற்றி விடுவார். மீண்டும் நாம் பாவம் செய்யக்கூடாது. நம் பாவத்திற்கான தண்டனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டது என்றே பதில் வரும். ஆண்டவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் திரும்பவும் நீங்க இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே நீங்க போட்டுவிட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க இரக்கத்தை எண்ணி உங்களை அதிகமாய் துதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.